வெளியிட்டுள்ள பதிவில், திமுக தனது ஆட்சி மற்றும் நிர்வாக தோல்விகளை மறைப்பதற்காக மக்களுக்கு தேவையற்ற விஷயங்களை கொண்டாடுவதை வழக்கமாக கொண்டுள்ளதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தன்னிடம் கொடுக்கப்பட்ட துண்டு காகிதத்தில் உள்ளது உண்மையா என்பதை ஆராயாமல் முதலமைச்சர் பேசுவதாக விமர்சித்துள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியதற்கு மாறாக குஜராத்தின் முதலமைச்சராக இருந்த போதிலிருந்தே பிரதமர் மோடி அரசியலமைப்பு சட்டத்துக்கு உரிய மரியாதையை கொடுத்து வருவதாக அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தில் பிரதமர் மரியாதை செலுத்தும் புகைப்படங்களை பகிர்ந்துள்ள அவர், இல்லாத வெற்றியை முதலமைச்சர் கொண்டாடி வருவதாக விமர்சித்துள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசியல் சாசனத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அலட்சியப்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். அரசியல் சாசனத்தை பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கிய கட்சியுடன் கூட்டணி வைத்துள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். سمع الله لمن حمده الله أكبر الله أكبر. பக்ரீத் பண்டிகை திங்கட்கிழமை கொண்டாடப்படும் நிலையில் ஞாயிற்றுக்கிழமையே பல இடங்களில் இஸ்லாமியர்கள் கொண்டாடினர். இறைவனின் தூதராக போற்றப்படும் இப்ராஹிம் நபிகளின் தியாகத்தை நினைவு கூறுகிறது பக்ரீத். இதனையொட்டி நாகர்கோவிலில் உள்ள இளங்கடை பள்ளிவாசலில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். பின்னர் ஒருவருக்கொருவர் கட்டி அணைத்து அன்பை பரிமாறிக்கொண்டனர். உலகம் முழுவதும் வாழக்கூடிய அனைத்து மக்களும் அமைதியான வாழ்வை மேற்கொள்வதற்காக ஏக இறைவனிடத்தில் இன்றைய தினம் பிரார்த்தனை செய்யப்பட்டது. தென்காசியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் பக்ரீத் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. நெல்லையில் நடைபெற்ற பக்ரீத் சிறப்பு தொழுகையில் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்று நபிகளின் தியாகத்தை நினைவு கூர்ந்தனர். நாகூர் கடற்கரையில் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் ஆற தழுவி அன்பை பரிமாறிக்கொண்டனர். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு குர்பானி எனப்படும் இறைச்சிகள் தானமாகவும் வழங்கப்பட்டன.